வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு நல்ல நூலை அறிமுகப்படுத்துவதில் நாம் பெரிதும் மகிழ்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போறது ஒரு சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம். இது பெரியவர்களும் நிச்சயமா படிக்கலாம். அப்பன்னா கதை புஸ்தகமா அப்படின்னு தோணும். இல்ல, கதை புஸ்தகம் இல்ல. இதெல்லாம் கட்டுரைகள் தான். தலைப்பு "வாழ்ந்து காட்டியவர்கள்" அப்படிங்க. இந்த "வாழ்ந்து காட்டியவர்கள்" அப்படிங்கிறது தலைப்பு. அதில் இருக்கக்கூடிய இந்த படங்கள்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுரும். எல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகளோட படங்கள்லாம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. "வாழ்ந்து காட்டியவர்கள்" அப்படின்னு போட்டு திரு கே. சந்திரசேகரன் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இந்த திரு கே. சந்திரசேகரன் அவர்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஏன்னா நடித்தலும் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து அவருடைய காரியதரிசியாக இருந்து பணியாற்றியவர்கள். அதனால அவர் ஏற்கனவே 2 புத்தகங்களை சிவாஜி கணேசன் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு புதிய முயற்சி அவருக்கு. ஆனால் மிக நல்ல முயற்சி. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது தான், "வாழ்ந்து காட்டியவர்கள்" என்று சொல்லி 50 ஆளுமைகளை பற்றிய இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. கட்டுரைகளா இருக்காங்க. அது வெறுமனே கட்டுரையாக இல்லாமல் படிப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொதுவா கட்டுரைகள எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இது அப்படி இல்ல. ஒரு நல்ல சுவாரஸ்யமா தரப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு ஆளுமையை பற்றியும் அடிப்படை தகவல்களை ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது. 50 ஆளுமைகள். இந்த புத்தகத்த பத்தி நம்ம முழுசா படிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த ஆளுமைகள பெயர்களை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிரும். அந்த பட்டியல படிச்சாலே போதும். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியும். மிக நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளி மாணவனுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும். அது பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதேனும் ஒரு தேர்வுக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது நேர்முக தேர்வுக்கு செல்வதாக இருக்கட்டும், அப்போல்லாம் பொதுவாக தலைவர்களை பற்றிலாம் கேட்பாங்கல்ல. உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யாருன்னு கேட்பாங்க. அதில ஏதோ தகவல் கொடுத்து இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பொதுவாக எல்லா இடத்துலயும் இன்றைக்கு நடைமுறையில இருக்கக்கூடியது. இதில என்ன இந்த இந்த நூலை நம்ம எடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்பாக ஒருவர் ஃபோன் பண்ணாரு. ஒரு சற்றே பிரபலமான ஒருவர் தான். அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை பற்றி கேட்டு, "இவரை பற்றி எனக்கு சில தகவல்கள் வேணுமே, எங்கே கிடைக்கும்?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த மாரி ஒரு நூல் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2, 3 நாள் கழித்து வேற ஒருவர பத்தி கேட்டாரு. அப்புறம் வேற ஒருவர பத்தி கேட்டாரு. நான் கேட்டேன், "எதுக்கு தொடர்ந்து இந்த மாரி கேட்டுட்டே இருக்கீங்க?" அப்படின்னா, "இல்ல நாங்க வந்து ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதுறோம். அந்த புத்தகத்தில மிக முக்கியமான ஆளுமைகளை பற்றிலாம் அதெல்லாம் பார்க்குறோம். அது சிறுவர்களுக்காக, குழந்தைகளுக்கானது. அதில இவங்க பேர்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்றோம்." அப்படி சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், "இல்லைங்க ஏற்கனவே புத்தகம் இருக்கு. நீங்க பாருங்க." அப்படின்னு சொல்லி புத்தகத்த வந்து அவங்கள்ட்ட குடுத்தேன். ஆச்சரியமா இருந்தது. என்ன இருக்கிற பல பெரியவர்கள் பேர்கள் அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆனா தகவலுக்கு மட்டும் கேட்டாங்க. ஏற்கனவே அந்த தகவல் புத்தகமாக வெளிவந்திருக்குது என்று சொல்லி இதில சொன்னேன். சரி, இப்போது இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார் பத்தி எல்லாம் குடுத்துருக்கான் பாருங்க. மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றிலாம் அதில வந்திருக்கு. சில வெளிநாட்டு பிரமுகர்கள் பற்றியும் வந்திருக்கு. பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். எல்லாருக்குமே மாணவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பயனுள்ள ஒரு நூலாக இருக்கும். யார பத்திலாம் வந்திருக்கு? மகாத்மா காந்தி, பொதுவுடைமை சிற்பி கார்ல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு, சுவாமி விவேகானந்தர், அண்ணல் அம்பேத்கர், புரட்சி வீரன் பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் ராதாகிருஷ்ணன், சிந்தனை சிற்பி சாக்ரட்டீஸ், திரும்பவும் வெளிநாட்டுக்காரர், அப்புறம் புரட்சி நாயகன் லெனின் வெளிநாடு, அப்புறம் மகாகவி பாரதியார், அப்புறம் லீ குவான் யூ திரும்ப வெளிநாட்டு ஆளுமை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளிநாட்டை சேர்ந்தவர், தமிழ் தாத்தா உவேசா, பிரெஞ்சு புரட்சி நாயகன் ரூசோ, கப்பலோட்ட தமிழன் வ.உ. சிதம்பரனார், மார்ட்டின் லூதர் கிங், கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், பெரியார் ஈவேரா, லால் பகதூர் சாஸ்திரி, மூதறிஞர் ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், பெருந்தலைவர் காமராஜர், தமிழறிஞர் மறைமலை அடிகள், பாலகங்காதர திலகர், இந்திரா காந்தி, மகா அலெக்சாண்டர், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மாவீரன் நெப்போலியன், தாமஸ் ஆல்வா எடிசன், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, வாஸ்கோ ட காமா, சர் ஐசக் நியூட்டன், ராபர்ட் கால்ட்வெல், அறிஞர் அண்ணா, பாவேந்தர் பாரதிதாசன், சர் சி.வி. ராமன், ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்படியே போகுது. நிறைய நெல்சன் மண்டேலா பற்றி இருக்குது, சே குவாரா பற்றி இருக்குது, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பற்றி இருக்கிறது. அப்புறம் அஃப்கோர்ஸ் நடித்தரம் சிவாஜி கணேசன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பற்றியெல்லாம் இருக்குது இதில். சரிங்களா? இவ்வளோ பேரை பற்றியும் அதில் இருக்காங்க. நிறைவாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் வரையில் 50 பெயர்கள். சரிங்களா? இதில் எல்லா பெயர்களும் நான் படிக்கல. ஒரு சில பெயர்கள் தான் படிச்சிருக்கேன். இவங்கள பற்றியெல்லாம் கொடுக்கும்போது எப்படின்னா, புகைப்படங்களும் கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான். படங்கள் அதிலே இருக்குங்கிறது தெரியும். ஆனால் எதையெல்லாம் தரலாம், எதையெல்லாம் தரக்கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது நம்ம 100 பக்கத்துலையும் கொடுக்கலாம், 10 பக்கத்துலையும் கொடுக்கலாம், 3 பக்கங்களையும் தரலாம். எத்தனை பக்கம் கொடுக்கலாம். ஆனால் அது தருகிறப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம், அந்த வாழ்க்கை வரலாறு எவ்வாறு எடுக்கிறோம்னு பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாற்றிலுமே கொஞ்சம் கூட எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலைமையுடன் இது எல்லாம் இவர்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து அந்த தகவல்கள்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ மகாத்மா காந்தியை பற்றி வருதுன்னு வச்சுங்களேன். இது வந்து 11வது பக்கம் தொடங்கி 18வது பக்கம் வரைக்கும் போகுது. ஸோ 17ல் முடியுது. அப்போ 7 பக்கங்கள்.
7 பக்கங்கள்ல மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு வச்சு பாருங்களேன். அப்ப எல்லாமே குடுத்தாகணும். ஏதோ முக்கியமான தகவல் விடுபட்டு போய்விடக்கூடாது. அதே சமயத்தில் தருகிற தகவல் சரியானதாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ கார்ல் மார்க்ஸ் பொது உடைமை சிற்பி கார்ல் மார்க்ஸ் போட்டிருக்கோம். கார்ல் மார்க்ஸ் பத்தி நம்ம நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு தெரியும். பொது உடைமை சித்தாந்தத்தின் என்ன அவர் தான் ஊற்றுக்கண் இல்லையா? அவர் தான் அதற்கான தந்தை. ஸோ அவரை பற்றிய ஒரு செய்தி வருகிறது அப்படிங்கிற போது, நமக்கு வந்து அது பல விஷயங்கள்ல இதுதான் இவ்வளோதான் தகவல். இதற்கப்புறம் வேணுமானா அவரை பற்றிய ஒரு முழு வரலாற்று நூலை, ஆய்வு நூலை அல்லது வாழ்க்கை வரலாற்றை நம்ம எடுத்து படிக்கலாம். அதுக்கு முன்னதாக அடிப்படை தகவல் எல்லாமே நம்ம குடுத்துடணும். அது இதில நல்லா தெரியுது. அதனால தான் இந்த புத்தகத்தை நமக்கு பிடித்திருக்கு அப்படி சொல்றோம். ஜவஹர்லால் நேரு பற்றி கொடுக்கிற போது அப்படிதான். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் நமக்கு தெரியும் ஜனவரி 12 அவருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய கட்டுரை ரொம்ப அருமையா எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் சாதிச்சார்ன்னு முதற்கொண்டு வாழ்க்கை வரலாறு முகம் கொடுத்துருக்காங்க. புரட்சி வீரன் பகத்சிங் பற்றிய கட்டுரை. இது நமக்கு புரட்சி வீரன் பகத்சிங் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இதில் முழு தகவல் தரப்பட்டிருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் புகைப்படங்கள் நல்ல புகைப்படம்லாம் வந்திருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் புகைப்படம் ரொம்ப அரிதான ஒரு புகைப்படம். இதெல்லாம் இதில் வந்திருக்கணும் ஆச்சரியமாக வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்திருக்கார், குடியரசுத் தலைவர் வந்திருக்கார், அப்புறம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறாங்கன்னு தெரியும். சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ் பற்றிய ஒரு ஒரு கட்டுரை. சரிங்களா? அநேகமாக தமிழ்ல சாக்ரட்டிஸ் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அது இந்த புத்தகத்தில கிடைச்சிருக்கு. அதுவும் படங்களோட வந்திருக்கு. புரட்சி நாயகர் லெனின் இப்போ ஒரு தெரியும் வந்து ரஷ்ய புரட்சியாளர். அவரை பற்றி இருக்கு. பாரதியார் பத்தி அவர் லீ குவான் யூ பத்தி ஒரு நல்ல இது வந்திருக்கு. நமக்கே தெரியும். என்னென்ன இந்த சிங்கப்பூர் சொன்னாலே லீ குவான் யூ ஞாபகம் வரும் நமக்கு. ஸோ அவரை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒரு சாதாரண வாசகனுக்கு இது மிக நிச்சயமாக பயனுள்ள ஒரு கட்டுரை. சந்தேகம் இல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி பத்தி, தமிழ் தாத்தா ஊவேசை பற்றி நல்லா வந்திருக்கு அந்த கட்டுரை. அருமையான கட்டுரை. அப்புறம் பிரெஞ்சு புரட்சி நாயகன் ரூசோ. இதுதான் பல இடங்களில் கிடைக்காத ஒரு கட்டுரை. ஏன்னா அந்த பெயர் வெறுமனே சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரெஞ்சு புரட்சியின் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரூசோவை பற்றிய கட்டுரை வந்திருக்கிறது. அதுவும் எப்படி பாருங்களேன், 95லேருந்து 99 வரைக்கும் 5 பக்கங்களுக்கு அவர் பற்றிய ஒரு கட்டுரை. இதை படிக்கும்போது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு தகவல்கள் வந்து ரூசோ பற்றி அதுக்கு முன்னே உண்மையாக சொன்னால் நானும் கூட அந்த அளவுக்கு பெருசாக படித்ததில்லை தமிழில். ஆனால் இந்த தமிழில் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ரூசோவை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வஉசியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி கட்டுரை ரொம்ப அருமையாக நல்ல புகைப்படங்களோடு வந்திருக்கு. ஒவ்வொரு புகைப்படம் அவ்வளோ நல்லா இருக்குது. மார்ட்டின் லூதர் கிங் ஆற்றிய உரை அந்த சொற்பொழிவு இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான சொற்பொழிவு. அதே அந்த படத்தோடு போட்டிருக்காங்க. அப்புறம் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மிக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பெரியார் ஈவேரா பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லால் பகதூர் சாஸ்திரி இதில் நல்ல புகைப்படம் வந்திருக்கிறது. லால் பகதூர் சாஸ்திரியுடைய புகைப்படங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது சிறுவர்களுக்கு மிக நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லலாம், ஒரு புகைப்படத்தில் மட்டுமே பார்க்க முடியக்கூடியது. அதெல்லாம் இதில் வந்து நல்லா போட்டிருக்காங்க. அப்புறம் முதறிஞர் ராஜாஜி பற்றிய கட்டுரை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த சாதனைகள் எல்லாவற்றையும் போட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றிய கட்டுரை அப்படி தான் எனக்கு மிகவும் பிடித்தது. பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய கட்டுரை. சரிங்களா? ஏன்னா மிக நிச்சயமாக இந்த பள்ளி செல்வங்களுக்கெல்லாம் தேவைப்படும். காமராஜர் பற்றிய கட்டுரை எழுதணும்னா அவங்க எங்கேயும் போக வேண்டாம், இந்த புத்தகத்தை படித்தா போகிறோம், எல்லாமே இருக்குது. அப்புறம் மறைமலை அடிகள் பற்றியது. அப்புறம் பாலகங்காதர திலகரை பற்றி ஒரு கட்டுரை மிக நீண்ட கட்டுரையாக வெளிவந்திருக்கிறது. 5 பக்கங்களுக்கு வந்திருக்கிறது. அதுவுமே கூட பல புதிய தகவல்களை நமக்கு தெரிகிறது. திரும்ப இந்திரா காந்தி அவர்களை பற்றி தான் அப்படி தான். அப்புறம் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும்னா மகா அலெக்சாண்டர் பற்றி, அலெக்சாண்டர் தி கிரேட், அவரை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. இப்படி 50 ஆளுமைகளை பற்றிய நல்ல பல கட்டுரைகளை கொண்டிருக்கிற இந்த புத்தகம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இதை பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? 265 ரூபாய் விலை. திரு கே சந்திரசேகர் எழுதிய வாழ்ந்து காட்டியவர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.